நேற்று ஒரு ப்ரமோஷன் டாஸ்க் வந்துச்சு ஹிமாலயாஸ்க்கு. அதுக்கு வந்துட்டு எல்லாம் ஒரு பிரிங்கராஜா பிரிங்கராணின்னு 2 டீம், முத்துக்குமரனும் சௌந்தர்யாவும் அப்படின்னு 2 டீமாக பிரிக்க சொல்லியிருந்தாரு பிக் பாஸ். ஸோ தீபக் அண்ணா தான் அதை உட்காந்து பிரிச்சுட்டுலாம் இருந்தாங்க. அப்போ பிரிக்கும்போது ஆள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முத்துக்குமரன் எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஒருத்தருக்கா பட்ட பேர் வைக்கிறாருன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் இருந்து தொடங்கி வைக்கிறதுக்கு தர்ஷிகா அப்படின்னு எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க. நம்மளை ஒரு பெருமையாக சொல்லி இது பண்ணால் நமக்கே ஹாப்பி ஆகும் தானே. அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, தொடக்கத்திலேருந்து தொடங்கி வைக்கிறதுக்கு தர்ஷிகா, அடுத்து செய்கை சிவா, அப்புறம் நம்ம மாப்பிள்ளை வீராசாமின்னு வர்ஷினியை சொல்கிறாங்க. ஏன்னா நேற்று வீராசாமி கெட்டப்பில் இருப்பாங்க. அதுக்கடுத்து அணியோட ராசிக்கு ரஞ்சித் அண்ணன், அப்புறம் சத்யவான் சத்யா அப்படின்னு சொன்னார். இவர் எப்பயுமே சத்யாவை நல்லா தான் சொல்லுவார். ஏன்னா சத்யா எப்போவுமே இவரை மோசமாக தான் சொல்லுவார். இவரை பார்த்துட்டே இருக்கேன். சேம் ரஞ்சித் சாருக்கும் முத்துக்குமரன் எப்போவுமே ரஞ்சித் அண்ணன் ரொம்ப பெருமையாக சொல்லுவார். பட் அவர் வந்து ரிட்டர்னில் இப்படி தான் சொல்லுவார். அடுத்து வந்து வீரர்கள்லாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணியை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி வேங்கை விஷால், அப்புறம் ஆனந்தப்படுத்தும் அன்ஷிதா, அப்புறம் சக்கரை கால்கள் சாச்சனான்னு. இதான் காமெடியாக இருந்தது. ஏன்னா சக்கரை கால்னா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. சக்கரை கால்கள் சாச்சனா, அப்புறம் மங்களம் உண்டாக்கும் மஞ்சரியோட ஃபேஸில் ஹாப்பினஸ் பார்க்கணுமே. நீங்கள் அது சொல்லும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ். அதுக்கடுத்து முடிவாக முத்துக்குமரன் தன்னை மட்டும் பெருமையாக எதுவும் சொல்லலை. ஆனால் அட் த சேம் டைம் ரைமிங்காகவும் சொன்னார். நேற்று இந்த வீடியோ போட மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு தான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.